நாளும் நல்லவை. சிந்தனை துளிகளில் இன்றைய சிந்தனை மன அழுத்தம். மன அழுத்தம், டிப்ரெஷன் அல்லது மனப்பதற்றம், எங்ஸைட்டி ஏற்பட என்ன காரணங்கள்? மன அழுத்தம் பாரம்பரிய வழியாகவும் மரபணுக்கள் மூலமாகவும் வரக்கூடியது. சில நேரம் சூழல் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் கடினமான சூழ்நிலை காரணமாக மன அழுத்தம் ஏற்படும். கடினமான சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளும் தன்மை அல்லது சிக்கல்களை தீர்க்கும் திறன் குறையும் போதும் மனநல பிரச்சனை ஏற்படும். மூளை நரம்பியல் நோய், சிறுநீரக பிரச்சனை, நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் மனப்பதற்றம் ஏற்படும் சாத்தியம் உள்ளது. மனநல பிரச்சனைகளின் அறிகுறிகள் என்னென்ன? உணர்வு சார்ந்த அறிகுறிகள்: சோகமாகவும் மனதளவில் சோர்வாகவும் குற்ற உணர்வு உள்ளவர்களாகவும் தோன்றும். அழுதல், நம்பிக்கையின்மை, நாட்டமின்மை, அதிக நேரம் உறங்குதல் அல்லது மிகவும் குறைவான நேரமே உறங்குதல், அதிக பசி அல்லது பசியின்மை, குழப்பம், மறதி என உணர்வு சார்ந்த அறிகுறிகள் தென்படும். உடல் சார்ந்த அறிகுறிகள்: உடல் வலி, சோர்வு, அஜீரணக் கோளாறு, செரிமான பிரச்சனைகள், வயிறு எரிச்சல், அதிக அளவில் சிறுநீர் மற்றும் மலம் கழித்தல், உடலில் சில இடங்களில் மரத்து போனது போல தோன்றுதல் ஆகிய அறிகுறிகள் இருக்கக்கூடும். புலன் சார்ந்த அறிகுறிகள்: தனிமையில் சிரித்தல், முணுமுணுத்தல், மற்றவர்களை சந்தேகப்படுதல் என புலன் சார்ந்த சில அறிகுறிகளும் ஏற்படலாம். இதனை புலன்சார் நோய் என்பதுண்டு. மன அழுத்தம் மற்றும் மனப்பதற்றத்தால் உடலில் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன? உடல் வலி, தலைவலி, உறக்கம் பாதிக்கப்படுதல், அதிக அளவில் பசி எடுத்தல் அல்லது பசியின்மை, ஏப்பம், செரிமான பிரச்சனைகள், அதிக அளவில் சிறுநீர் கழித்தல், உடலில் எரிச்சல் மற்றும் குத்துதல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும். நன்றி. இத்தொடரை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். தொகுப்பு: அப்துர் ரஹ்மான் பின் ரிஃப்தி அல் ஹாஷிமி திஹாரிய. இது போன்ற பயனுள்ள தகவல்களை கேட்பதற்கு கன்சுல் அம்மார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.